ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிவர்சல் எஜுகேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்ட்ரைவை எப்படி லாக் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ பென்ட்ரைவ் எல்லாம் லாக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, பென்ட்ரைவ் கூட லாக் பண்ணலாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான பென்ட்ரைவோட பெரிய யூனிவர்சல் அப்படின்னு இருக்குங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பிட் லாக்கர்னு இருக்கும், மேலே டர்ன் ஆன் பிட் லாக்கர் அதை கொடுத்தீங்கன்னா ஸோ இதை ஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் பென்ட்ரைவ் வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா யூஸ் த பாஸ்வேர்ட் டு அன்லாக் த டிரைவ் அப்படின்னு இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டு இங்க வந்து உங்களோட பாஸ்வேர்ட் நீங்க போடணும். ஸோ நான் வந்து என்னோட பாஸ்வேர்டை போடுறேன். பாஸ்வேர்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடுங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்த உடனே சேவ் டு அ ஃபைல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இல்லைன்னா இது வந்து ஒரே நிமிஷம் இருங்க. இது வந்து 3 டைப்ஸா இருக்கும். சேவ் டு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட். உங்ககிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்தா அதுல சேவ் ஆயிக்கும். இல்லைன்னா வந்து சேவ் டு அ ஃபைல் அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா வந்து சேவ் டு அ ஃபைல்னா அது வந்து உங்க ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல வந்து சேவ் ஆயிரும். பிரிண்ட் அப் ரெக்கவரி கீ அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க ரெக்கவரி கீ வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு கோட் இருக்கும். அந்த ரெக்கவரி கோடு வந்து நீங்க போட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்க வந்து பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த ரெக்கவரி கோட் போட்டீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் பண்ணிக்கணும். நான் வந்து என்ன பண்றேன்னா சேவ் அ ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபைல் வந்து நான் இப்போ சேவ்னு கொடுத்த உடனே நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ சூஸ் ஹவு மச் டிரைவ். ஓகே, இதெல்லாம் வந்து ஆஸ் டிஃபால்ட்டாக கொடுத்தது அப்படியே இருக்கு, எதுவும் மாற்றாதீங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. திஸ் டிரைவ் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் என்கிரிப்டிங் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து என்கிரிப்ட் ஆயிரும். ஸோ பாருங்க, கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.